அம்மாடி ஆதிர, என்னம்மா இது? நம்ம குடும்பத்துக்கு ஏமா இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருது? எல்லாரையும் ஏமா இப்படி போட்டு பாடா படுத்துது? என்னாலதான் அண்ணி உங்க எல்லாருக்கும் இவ்ளோ பிரச்சனை. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. என்ன பேசுற நீ? என் கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. நான் இதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்கவும் இல்ல. ஆனா உன் அண்ணனுங்களை வெளியில கொண்டு வர முடியலே நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆதிர, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அந்த ரூபாவதி கேஸ வாபஸ் வாங்கிட்டா பிரபுவையும் கார்த்தியையும் வெளியில விட்டுருவேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல. அந்த அம்மா கேஸ் வாபஸ் வாங்க மாட்டாங்க மாமா. அவங்க எப்படி வாங்குவாங்க? நான் வாங்க வைக்கிறேம்மா. அவங்க கால்ல விழுந்து கதறி அழுதாவது அவங்கள இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேம்மா. மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா. நீங்க யார் காலையும் விழுந்து கெஞ்செல்லாம் வேண்டாம். அதை என்னால தாங்கிக்க முடியாது மாமா. அம்மா, இப்ப எனக்கு என்னோட கௌரவமோ மானமோ மரியாதையோ முக்கியம் இல்லம்மா. இப்ப என்னோட பிள்ளைங்க வெளியில வரணுமா? அவங்களுக்காக என்னோட மரியாதையை மட்டும் இல்ல, என் உசிரையை இழக்க தயாரா இருக்க. என்ன மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற வழி இல்லம்மா. அப்பா அப்பா, அழாத ரோஹிணி. அந்த ரூபாவதி அம்மா கிட்ட நான் பேசி உங்க அண்ணன்களை நான் வெளியில எடுக்கிறதோட மட்டும் இல்லாம இனிமே அவங்க பையனால உனக்கு எந்த தொந்தரவும் வராத மாதிரி கண்டிச்சு வைக்க சொல்றேம்மா. நான் பேசுறேம்மா. அவங்களும் பிள்ளைகளை பெத்த அம்மா தானே. அவங்களுக்கு ஒரு அப்பனோட கண்ணீர்ல இருக்கிற வலியும் வேதனையும் தெரியாமலா போயிடும்? அதுல இப்ப நமக்கு இதை விட்டா வேற வழியே இல்லம்மா. பல வழிகள் இருந்தா எது சிறந்ததுன்னு யோசிச்சு போகலாம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதே ஒரே ஒரு வழிதாம்மா. இதுலதாம்மா நம்ம போயே ஆகணும். நீயும் ரோகிணியும் என் கூட வாங்க. நாம 3 பேரும் போய் அந்த அம்மாவை பார்க்கலாம். நான் அவங்க கிட்ட பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேம்மா. எனக்கு என்னவோ ரொம்ப நம்பிக்கையா இருக்குமா. வாமா, அவங்கள போய் பார்க்கலாம். சரி போலாம் வாமா. வா ரோஹிணி. வாமா. ரூபாவதியை சமாதானப்படுத்தி கேஸ வாபஸ் வாங்க வைக்க போறியாத்தில்ல? உன்னை அந்த ரூபாவதி இன்னைக்கு அடிச்சு உதைச்சு விரட்டாம விடவே மாட்டா. போங்க போங்க, நல்லா போய் அடியும் உதையையும் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப வலிக்குதா தம்பி? அவங்க 2 பேரும் என்ன அடிச்ச வழியை விட நான் எந்த தப்பும் பண்ணாம என் மேல அபாண்டமா பழிய போட்டு 2 பேரும் அடிச்சாங்களேன்னு நினைக்கிறப்போ அந்த வழிதான் ரொம்ப பெருசா இருக்கு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஏங்க, நீங்க மனசளவுல வருத்தப்படாதீங்க. அவனுங்கள மாமா அத்தை விட்டாலும் சரி, போலீஸும் விட்டாலும் சரி, நான் விடவே மாட்டேன். அவனுங்க உங்களை அடிச்சதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அது வரைக்கும் நான் அவனுங்களை விட மாட்டேன். இதுக்கப்புறம் அவனுங்க குடும்பத்தை சேர்ந்த யாரை எங்க பார்த்தாலும் பார்த்த இடத்துலயே வச்சு என் கால்ல இருக்கிறத கழட்டி அடிக்காம விட மாட்டேன். நீங்க விடுங்க, மாத்திரையை போடுங்க. வந்தீங்க? எங்க வீட்ல இன்னும் நாசமாக்குறதுக்கு என்ன பாக்கி இருக்குன்னு மறுபடியும் இங்க வந்திருக்கீங்களா? அம்மாடி வேல்விழி, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. கோவப்படாம பொறுமையா கேட்கணுமா? உங்க மொத்த குடும்பத்து மேலயும் நான் கொலை வெறியில இருக்கேன். அந்த வெறியில நான் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி உங்க மரியாதையை காப்பாத்திக்கிட்டு நீங்களே போயிருங்க. வேல்விழி, மாமாவை எதையும் சொல்லாத. நீ இருமா, நான் பேசிக்கிறேன். நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒழுங்கா மானத்தோட இங்க இருந்து போகணும்னு ஆசை இருந்தா இப்பயே போயிருங்க. இல்லனா நான் உங்களை எதுல அடிச்சு இங்க இருந்து விரட்டி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன வேல்விழி, நீ நினைக்கிற மாதிரி நாங்க இப்ப எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக வரலமா. ஓ, அப்ப பிரச்சனை பண்ண வேற வருவீங்களா? வாங்க,
வந்து பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றத கேளுமா வேல்விழி. உன் மாமியாரை பார்த்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி சமரசம் பண்றதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். என்னையா சமரசம் பண்ண வந்திருக்கீங்க?